டு அவர் சேனல் Mom with Goodies. இன்னைக்கான வீடியோ என்னன்னா பசங்களுக்காக வீட்ல எப்படி பாவ் பஜ்ஜி செய்ய போறோம்னா நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் எங்க அண்ணா சொன்னா ஏன்னா எனக்கு தெரியாது. பாவ் பஜ்ஜிக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பாப்போம். கேரட், டொமேட்டோ, பீன்ஸ், காலிஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆனியன், 1 கப் பொட்டேட்டோ. நான் சொல்றேமா. சரி சொல்லு. பாவ் பஜ்ஜி முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிட்டேன் பட்டாணியை, அதை 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். கேப்சிகம், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு 3 விசில் விட்டுக்கிறோம். பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட் எல்லாத்தையும் போட்டு விசில் விட்டுக்கிறோம். விசில் போயிட்டே இருக்கிற போது நம்ம இந்த ஆனியன், டொமேட்டோலாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் சைட்லே. நான் கீ தான் ஊத்துறேன். ஆக்சுவலி பட்டர் ஊத்துனா நல்லா தான் இருக்கும், பட் இருக்கிறத யூஸ் பண்ணுவோம். கீ தான் ஊத்துறேன். கீ போட்டு ஆனியன் போட்டுக்கிட்டேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆன உடனே டொமேட்டோ போட்டுக்கணும். நான் 1 ஆனியனுக்கு 2 டொமேட்டோ போட்டுக்கிட்டேன். சைடில் குக்கரில் வெந்துக்கிட்டே இருக்கு. 3 விசில் வந்தோடனே நிறுத்திடணும். அந்த சைடில் போயிட்டே இருக்கும் போதே நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் சால்ட் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். இதெல்லாம் டிப்ஸு. கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகணும். தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் தான் நிறுத்த முடியும். ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேப்சிகம் போடணும். கேப்சிகம்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லை போடலைனாலும் விட்டுடலாம். என்கிட்ட இருக்கேன்னு போட்டேன் கேப்சிகம். அப்புறம் எடுத்து வச்சிருக்க மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது அது விசில் வந்து ஒரு 3-4 விசில் வந்து முடிச்ச உடனே இதை அதில் எடுத்து கொட்டிட வேண்டியதான். குக்கர் விசில் வந்து முடிஞ்சிடுச்சு. இதை நம்ம மேஷர் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணிக்கலாம். மேஷர் யூஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ மேஷ் பண்ண முடியுமோ மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாவ் பஜ்ஜிக்கு இந்த இது நல்லாயிருக்கும். இப்படி மேஷ் பண்ணி முடித்தோடனே இந்த பதம் வந்தோடனே இதை இதில் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கீ ஊற்றிட்டு நம்ம இந்த பன்னை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கடா. இரு நான் ஆனியன் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஆனியன்லாம் ஏன்னு கேட்காதீங்க, நான் பார்த்த வீடியோலையும் அப்படிதான் இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. தர்ஷா லெமன் புரிஞ்சுக்கோ. ஓகேமா. சூப்பரா இல்லையாடா? ஓகே மட்டும்தானா? இவரு பெரிய இவரு எல்லாத்துக்கும் ஓகே மட்டும்தான் சொல்லுவாரு. சரி உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லு தர்ஷா, நான் செஞ்சு தரேன். ஸ்வீட் வேணுமா? சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக தர்ஷனுக்காக நம்ம ஸ்வீட் தான் செய்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிடுச்சு. பாவ் பஜ்ஜி செஞ்சுட்டோம். நாங்கள் 3 பேர் சர்வ் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என் பெரிய பையனுக்கு எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு தான். நாங்கள் நல்லாவே சாப்பிட்டுட்டோம். சின்ன பையனுக்கு பிடிக்கல, அவனுக்கு எப்பயுமே பிடிக்கல. அவனுக்கு ஓகேன்னு மட்டும் தான் சொன்னான். அது கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அடுத்த வீடியோ ஸ்வீட் வீடியோ கேட்டிருக்கான். நம்ம அவனை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நம்ம ஸ்வீட் வீடியோ தான் போடுறோம். இதே மாதிரி எங்கள் சேனலில் ஒரு அட்ராசிட்டிஸ் என்டர்டைன்மெண்ட்லாம் பார்க்கணும், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம பெல் ஐகானையும் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.